பாருங்கள், பொதுவாக எம்மை வந்து அடைகின்ற மொழியை பார்த்தீர்கள், அவனை தூக்கு 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 என்றார்கள். அது வில்லன் பாவிக்கின்ற அந்த படங்களில் வில்லன் பாவிக்கின்ற மொழியை தான் எங்களுடைய மனம் உருவாங்க. இந்த சில மிகவும் தீவிரமாக இருக்கும், கவலையாக இருக்கும். ஆனால் அவற்றை இவ்வாறு இறக்கி வைப்பது. நான் 92ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் கல்விகளை படித்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்த சூழல், நீங்கள் அப்போது பிறந்தே இருக்க மாட்டீர்கள், அந்த சூழலை மிக நெருக்கமான சூழல், மிக நெருக்குதலான சூழல், மனதுக்குள் மிகவும் ஒரு கடுமையான நாட்கள், அதை ஒரு கவிதையினோடு இலவுபடுத்தி ஒரு வீழ்படுத்தி அந்த கவிதை இப்படித்தான். எவ்வளவு அழகான ஒரு மொழி, அந்த மொழியை ஏன் பயன்படுத்த? ஈழத்தமிழ் மொழிக்கும் இந்திய தமிழ் மொழிக்கும் நிறைய வேறுபாடு. இந்திய தமிழ் மொழியும் சிறப்பான ஒரு மொழி. ஆனால் இந்திய தமிழ் மொழி என உண்மை வந்து அடைகின்ற மொழி இந்த சினிமா மொழி. அது சில வேளைகளில் தனுஷ் பேசக்கூடிய அல்லது யாராவது ஒருவர் பேசக்கூடிய இந்த தலைப்பு நண்பர் அப்துல் ரஹ்மான் கொடுத்த தலைப்பு. அவருடைய தலைப்பு உலகம் கொஞ்சம் உன் தமிழ் என் தமிழ். தமிழ் உலகை வெல்வா. தமிழ் உலகை மட்டுமல்ல, உலகை வெல்வதற்கு இந்த தமிழ் மொழி போதுமான. உலகை வெல்லுதல் எவ்வாறு? உலகை அல்லது உலகை நாங்கள் வெல்ல வேண்டுமா? இந்த கேள்வி மாணவர்களுக்கு. நாம் இதற்காக இந்த உலகத்தில் இருக்கின்றோம். வாழுதல் செய்வதற்காக. வாழுதல், அந்த வாழுதல் என்ற அந்த செயற்பாட்டை எவ்வாறு செய்வது என்ற அந்த கருத்தியலுக்கு ஊடாக பார்க்கின்றது. எங்களுடைய மொழி அதற்கு எவ்வாறு உதவும்? வாழுதல் செய்வதற்கு இந்த தமிழ் மொழி எவ்வாறு உதவும்? அது தமிழ் மொழியாகத்தான் இருக்க வேண்டும். ஏதோ ஒரு மொழி எவ்வாறு உதவ முடியும் என்பது மிக முக்கியமானது. எதையாவது நீங்கள் வெல்வதற்கு முன்னர் முதலில் உண்மை நாமே வெல்லுதல். முதற்படி உண்மை நாம் வெல்லுதல். உண்மை நாம் வெல்லுதல் என்றால் உமக்குள் ஏராளமான எண்ணங்கள், சிந்தனைகள், எங்களுடைய இந்த ஐம்புலன்கள் கூடாக வந்து எங்களுக்குள் இறங்குகிறது, இறங்கிக் கொண்டே இருக்கும். இந்த உலகில் நாங்கள் உதித்த நாள் முதல் இந்த உலகை விட்டு மறைகின்ற நாள் வரை எங்களுடைய மனது நிறைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும், நிறைந்து கொண்டே இருக்கும். இவ்வாறு இந்த நிறைகின்ற செயற்பாடு எங்களுக்குள் ஒரு நெருப்புதலை, ஒரு நெரிசலாக இருக்கும். உதாரணமாக உங்களுடைய கண்ணனிகளில் நீங்கள் சேகரித்து வைத்திருக்கின்ற தகவல்கள் அது இருக்கின்ற போது உங்களுக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்து மெமரி போல். அதே போல் இன்னொரு மெசேஜ் வரும், அதை எவ்வாறு சுத்தம் செய்வது, அல்லது அந்த கணனியை நீங்க டிலீட் பண்ணுவீங்க, அல்லது இன்னொரு ஹார்ட் டிஸ்க் அல்லது இன்னொரு வேறொரு இதுக்கு மாற்றுவீர்கள். ஆனால் நாங்கள் இந்த எங்களுடைய மனதில் நிறைகின்ற விடயங்களை அவ்வாறு செய்கிறோமா என்று பார்த்தால் மிக குறைவாகவே இருக்கும். நாங்கள் எப்போதாவது சிந்திப்பதுண்டா, இங்கேயும் இந்த மெமரிக்குள் என்ற சிந்தனை வந்திருக்கின்றதா? இல்லை, வருவதில்லை. மெமரிக்குள்ளாய் கொண்டே இருக்கும். அதான் நாங்கள் ஒரு ஒளி ஒன்றை எங்களுடைய மனதிலே ஏற்படுத்தினால் மட்டுமே
வெளியிலிருந்து வருகின்ற புதிய விடயங்களை உள்வாங்கிக் கொள்ள முடியும். ஒரு மூங்கில் வெற்று மூங்கிலாக துவாரம் உள்ளதாக இருக்கின்ற போது மட்டுமே அதன் நுழைகின்ற காற்று வெளியேறுகின்ற போது ஒரு இசையாக பெறணும். எங்களுடைய மனம் எண்ணங்களாலும் சிந்தனைகளாலும் நிறைந்து ஒரு நெருக்குதலான நிலையில் இருக்கின்ற போது நம்மால் இதையும் சாதிக்கும். புதிய புதிய கருத்துக்களை வாங்க முடியாது. எங்களுடைய மனதின் ஜன்னல்களையும் கதவுகளையும் நாங்கள் எப்போதும் திறந்து வைத்திருக்கின்ற போது மட்டும்தான், எவ்வாறு ஒரு வீட்டின் வெற்றிடம் இருக்கின்ற போது ஜன்னல்களால் வருகின்ற காற்று இன்னொரு மாதிரி எங்களுக்கு ஒரு தூய்மையை ஏற்படுத்தி வெளியேறுகின்ற அந்த நிலையை ஏற்படுத்த வேண்டும் எங்கள் மனங்கள். அந்த நிலைக்கும் இந்த மொழிக்கும் என்ன தொடர்பு என்பதுதான் இன்றைய இந்த மாணவர்களோடான கலந்துரையாடலின் எனது எங்களுடைய இந்த மனதை வெறுமையாக்குகின்ற அல்லது இயல்பாக்குகின்ற ஒரு பணி எங்களுடைய மொழியால் செய்ய முடியும். எங்களுடைய மொழியை கொண்டு நாங்கள் எங்களுடைய சிந்தனையை, எண்ணங்களை அல்லது எமக்கு தோன்றுகின்ற ஒரு விடயத்தை அல்லது எமக்கு நெருக்குதலை தருகின்ற ஒரு விடயத்தை அல்லது எமக்கு மகிழ்ச்சி தருகின்ற ஒரு விடயத்தை இறக்கி வைக்கின்ற பொழுது அது ஒரு படைப்பாக உருவாகும். அவ்வாறு இந்த படைப்பு உருவாகின்ற போது அந்த படைப்பை உருவாக்கிய உங்களுடைய மனம் வெளிக்கும். அங்கே ஒரு ஒளி ஏற்படும், மிக தெளிவாக இருக்கும். அதே போல் அந்த படைப்பை வாசிக்கின்ற போது எங்களுக்குள் நெருக்குதலை ஏற்படுத்திக் கொண்ட விடயங்கள் பல சும்மை விட்டு வெளியேறும். அப்போதும் நாங்கள் வெளியாகும். இதனால் தான் இந்த வாசிப்பு என்பது எவ்வளவு தூரம் முக்கியமானதோ அவ்வளவு தூரம் ஒரு படைப்பும் படைப்பாற்றலும் படைப்புகளை நிகழ்த்துவதும் ஏதாவது ஒன்றை எங்களுடைய எண்ணங்களை எங்களுடைய சிந்தனைகளை படைப்பாக உருமாற்றுவதும் மிக முக்கியமானது. வாசித்தலும் முக்கியம், அதே போல் நாங்கள் ஒன்றை படைப்பதும் இதற்கு எங்களுடைய மொழி மிக முக்கியம். நான் நினைக்கின்றேன் இந்த தலைப்பில் அந்த தமிழ் மொழியை அல்லது தமிழ் உலகை என்பதை நாங்கள் உலகை வெல்லலாம் என்ற ஒரு கருப்பொருளுக்கு செல்லலாம். ஒன்றை வெளிப்படுத்துதல், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துதல் அல்லது ஒரு துயரத்தை வெளிப்படுத்துதல் அல்லது ஒரு மனதில் இருக்கின்ற ஒரு நெருப்புதலை வெளிப்படுத்துதல், அது இன்றியமையாது. அந்த வெளிப்படுத்தலுக்கு ஊடாகத்தான் ஒரு வெளியை உங்களுடைய மனதில் நாங்கள் ஏற்படுத்த முடியும். இந்த சில விடயங்களை நாங்கள் வெளிப்படுத்துவதில் கூட எப்படி வெளிப்படுத்துவது, ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்கு கூட பலருக்கு தெரியாது. மகிழ்ச்சியை எவ்வாறு வெளிப்படுத்துவதற்கு கூட சில பேருக்கு தெரியாமல். நாங்கள் மேல் என்ன செய்ய வேண்டும் என்றால், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவது அல்லது ஒரு நெருக்குதலை வெளிப்படுத்துவது என்ற அந்த செயலுக்கு மொழியை பயன்படுத்த வேண்டும். உதாரணமாக ஒரு கவிதையோடு வானமும் பூமியும் பொழிகின்றன புன்னகை, உள்வாங்கி நினைந்து கொள்ள இன்னும் தெளிவதாயில்லை மனம். வானமும் பூமியும் பொழிகின்றன புன்னகை, உள்வாங்கி நினைந்து கொள்ள இன்னும் தெளிவதாயில்லை மனம். பள்ளி அப்பி அலங்கரிக்கப்பட்ட விரேதம் போல உப்பி கிடக்கிறது முகம். பள்ளி அலங்கரிக்கப்பட்ட விரேதம் போல உப்பி கிடக்கிறது முகம். புட்களும் புள்ளினமும் பூக்களோடு சேர்ந்து மலர்வதை நீங்கள் பார்க்கவில்லையா? காற்றின் ஒரு சின்ன அசைவுக்கும் என்னமாய் அசைந்து ஆனந்திக்கின்ற காற்றின் ஒரு சின்ன அசைவுக்கும் என்னமாய் அசைந்து ஆனந்திக்கின்றன அந்த உரைகள். நீ மட்டும் அங்கிருந்துதான் இந்த இரும்பு சங்கிலியை எடுத்து வந்தாயோ
மனதையும் முகத்தையும் இறுக்கமாய் கட்டிப்போம். ஓ, நீ சிறப்பு விலங்கு என்பதால் கண்களில், காதுகளில், உதடுகளில், ஏன் உள்ளத்திலும் கூட விலங்கோடு தெரியத்தான் விருப்பப்படுகின்றாயோ? இறுகி இறுகியே கடைசியில் பொறுப்புகளும் வெடிப்புகளும் விழுந்த கற்களால் வேண்டாம், விடுபட்டுவா, நாங்கள் இறக்கி. இந்த இறக்கை விதிப்பு தான் எங்களுடைய மொழி கூடாக நாங்கள் நிகழ்ந்தோம். தமிழ் மொழி கூடாக அதை நிகழ்த்துவதற்கு நீங்கள் ஆரம்பிக்கிறோம். ஒரு ஏதாவது ஒரு விடயத்தை நீங்க பார்க்கும்போது வருகின்ற சிந்தனையை அது ஒரு கவிதையாக எழுதலாம், ஒரு சிறுகதையாக எழுதலாம், ஒரு கட்டுரையாக இருக்கலாம், ஏன் ஓவியமாக கூட வரையலாம். நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அல்லது உங்களுக்கு இயல்பாக எது வருகின்றதோ அதை செய்வதற்கு முதலில் எங்களுடைய மொழியில் வருகின்ற விடயங்களை வாசி. மிகப்பெரிய ஆபத்து என்னவென்றால் இந்த பத்திரிகைகளை வாசிக்கின்ற போது வருகின்ற பத்திரிகைகளில் மொழி பயன்படுத்துகின்ற விதம் அல்லது பயன்படுத்துகின்ற வடிவம் மிக பாரது அல்லது மிக கடுமையானது. இது ஒன்றை போட்டு வைத்தார் ஆப்பு, புடுங்கி எறிபட்டது, துரத்தி அடித்தார்கள், கண்ணுக்கு முன்னால் வெட்டி போட்டார்கள். ஒரு செய்தியை எழுதுவதற்கு பக்குவப்படுத்தப்படாத ஒரு சமூகமாகத்தான் நாங்கள் பிளந்திருக்கிறோம். நாங்கள் எத்தனையோ மூத்த எழுத்தாளர்களை, பத்திரிகையாளர்களை எல்லாம் இந்த உலகம் தந்திருக்கிறது. ஆனால் இன்று நீங்கள் உதாரணத்துக்கு வந்து ஒரு பத்திரிகை எடுத்து பாருங்கள், அங்கே ஒரு ஆப்பு இருக்கும், ஒரு வெட்டுதல் இருக்கும், அல்லது துரத்தி துரத்தி தாக்குதல் நடக்கும், கண்ணுக்கு முன்னால் நடந்தது இருக்கும். மொழியை பயன்படுத்துதல், இந்த மொழி பயன்பாடு மிக முக்கியமானது. இவ்வளவு அழகான ஒரு மொழி, அந்த மொழியை ஏன் இவ்வாறு பயன்படுத்த? ஈழத்தமிழ் மொழிக்கும் இந்திய தமிழ் மொழிக்கும் நிறைய வேறுபாடு. இந்திய தமிழ் மொழியும் சிறப்பான ஒரு மொழி. ஆனால் இந்திய தமிழ் மொழி என உண்மை வந்தடைகின்ற மொழி இந்த சினிமா மொழி. அது சில வேளைகளில் டேனிஷ் பேசக்கூடிய அல்லது யாராவது ஒருவர் பேசக்கூடிய பாருங்கள். பொதுவாக உண்மை வந்து அடைகின்ற மொழியை பார்த்தீர்கள், அவனை தூக்கு 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 என்றார்கள். அது வில்லன் பாவிக்கின்ற அந்த படங்களில் வில்லன் பாவிக்கின்ற மொழியை தான் எங்களுடைய மனம் உருவாங்க. ஆனால் இந்தியாவின் நல்ல பேச்சாளர்கள் அவர்களுடைய மொழியை நாங்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள். நீங்கள் இந்த வீதியில் இந்த தமிழ்ச்சங்கத்துக்கு முன்னால் போயிருங்கள், சில வேளைகளில் இங்கே வகுப்பு நடக்கின்ற போது மாணவர்கள் பேசுகின்ற மொழியை இரகசியமாக மிக கவலையாக இருக்கும். எனவே மாணவர்களே, மொழியை சிறப்பான முறையில் கொண்டு போங்கள். அப்போதுதான் எங்களால் எங்களுடைய மன இறுக்கங்களை இறக்கி வைக்க முடியும். இந்த இறக்கி வைத்தலுக்கு ஊடாகத்தான் புதிய விஷயங்களை ஏற்றுக்கொள்ள முடியும். ஒரு சமநிலையான வாழ்வுக்கு நாங்கள் செல்ல முடியும். எதையும் நாங்கள் வெல்ல தேவையில்லை. நாங்களாக வாழ்வதற்கான ஒரு வழிமுறையை நாங்கள் உருவாக்க. இந்த பக்தியை வெளிப்படுத்துதல் பற்றி நான் சொல்லுகின்ற போது, நாங்கள் சிறு வகையில் இந்த கிரிக்கெட் போட்டிகளை தொலைக்காட்சிகளில் பார்க்கின்ற போது மேற்கிந்திய தீவுகள் அணியுடைய போட்டி என்றால் நமக்கு சரியான விருப்பம். வேறொன்றும் அல்ல, அது ஏதோ ஒரு ஆட்டம் இழப்பாக இருக்கலாம் அல்லது கூட்டங்களை பெறுவதாக இருக்கலாம். இவ்வளவு சந்தோஷமாக அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவார்கள், ஆடுவார்கள், கையை தட்டுவார்கள், மிக மகிழ்ச்சியாக. எப்போது அந்த துடுப்பாட்டம் ஆசியர் எங்களுடைய கைகளுக்கு வந்ததோ, ஆசிரியருடைய கைகளுக்கு, அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் முறை பயங்கரமாக. ஒரு விக்கெட் போனால் மகிழ்ச்சியா. விளையாட்டு அதை விளையாட்டாக யாரும் கொள்வதில்லை. அந்த விளையாட்டில் இருந்த ஒரு வெற்றியை ஏன் மகிழ்ச்சியாக நாங்கள் வெளிப்படுத்துவதில்லை?
அதே போலத்தான் இந்த மொழியில் எம்மை நாங்களே ஆழ்வதற்கான மொழி. அந்த மொழியை நண்பர் ரஹ்மான் சொல்வது போல யாரும் வளர்த்து விடுவது, அது பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வந்த மொழி. அதை யாரும் வழங்க தேவையில்லை. அதை நாங்கள் சரியாக பயன்படுத்துவோம். அதுதான். நான் இனி சில கவிதைகளுக்கு ஊடாக எவ்வாறு நாங்கள் அந்த எங்களுடைய இந்த கவிதை நான் மிகவும் ஒரு இறுக்கமான நிலையில் இருந்த போது நான் நினைக்கின்றேன், நான் பல்கலைக்கழகத்தால் வெளியே வந்து ஒரு தொழில் தேடிக்கொண்டிருந்த காலத்தில் இருந்த மனதில் இருந்த ஒரு இறுக்கத்தை, நானே கவலைப்பட்டுக் கொண்டிருந்த விடயத்தை எவ்வாறு கவலை இல்லாமல் பண்ணுவோம் என்றது இந்த நிலையில எழுதின ஒரு கவிதை தான் நான் பயந்து முதல் கவிதை. அண்மையில நான் வாசித்த ஒரு கவிதை, அதையும் கூட பயன்படுத்த மொழியை எவ்வாறு நாங்கள் பயன்படுத்தும். கவிஞர் சேரனுடைய ஒரு கவிதை, அவருடைய வாங்கி ஒரு கிளியை கூட்டிலிருந்து விடுவிக்கும் போது, இதுதான் தலைப்பு. ஒரு கிளியை கூண்டிலிருந்து விடுவிக்கும் போது, யானைகளின் வாள்களை பிடித்த சங்கிலியை அறுத்து விடும் போதும் காடுகளை உருவாக்குகிறது. நீரில் கலங்கி அழியும் நிழல்கள் அந்த காடுகளில் இல்லை. கடலையும் கரையையும் கடந்து வருகிறது எங்களுக்கான காடு. மழைக்கும் காடுகளுக்கும் காதலுக்கும் என நாம் கிளி. இந்த காடு உருவாக்கம் பெற்றின அல்லது இயற்கை சார்ந்த ஒரு இயல்பான அற்புதமான. இந்த நிலவும் காற்றும் நீரும் வானும் கடலும் நெருப்பும், அதுதான் உலகு. அந்த உலகை வெல்வதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அந்த இயற்கையோடு வாழுதலுக்கு பழகுதல். அந்த இயற்கையோடு வாழ்வதற்கு நாங்களாக இருப்பதற்கு, எங்கள் மனதை வந்து நிறைக்கின்ற விடயங்களை நாங்கள் இறக்கி வைக்கின்றதற்கு இந்த மொழி மிக முக்கியமானது. இந்த பறவை பற்றிய ஒரு கவிதை, பறவை என்ற தலைப்பிலே, அதுவும் சேரனுடைய கவிதை. இந்த இரவு ஆற்றில் மிதந்து செல்லும் வெற்றுண்ட மரங்கள் மீது நகர்கிறது. இந்த இரவு ஆற்றில் மிதந்து செல்லும் வெற்றுண்ட மரங்கள் மீது நகர்கிறது. அந்த மரங்களின் பாடல்கள் எங்கே போய்விட்டன என ஒருவரும் தேடப்போவது. நிறங்கள் மயங்கி துலங்கும் வண்ணங்களில் இறகுகள் ஒளிரும் பறவைகள் 1000. அவற்றுக்கு தூங்குமிடமில்லை. அவை எழுப்பும் சாக்குரலில் கவிதை அழிகிறது. காற்றை உருவாக்குவதை விட கவிதைக்கு வேறென்ன வேலை என்று ஒரு மரம் வெட்டப்படுதல் பற்றி அல்லது இந்த மரங்கள் அழிக்கப்படுவது பற்றிய சிந்தனையை எவ்வளவு அழகாக மொழி கூடாக. இதே போல இன்னொரு கவிதை, இது தெலுங்கு கவிஞர் கோபியினுடையது. அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் சோபா அவர்கள். ஒரு முதியவன் பற்றின அந்த கவிதை இவ்வாறு: முதியவன் என்ற சொல் கிழவனை குறிக்காது, வளர்ந்தவனை. வளர்ச்சி கால ஓட்டம் அல்ல, அனுபவ முதிர்ச்சியின் விளை. முதியவன் என்ற சொல் கிழவனை குறிக்காது, வளர்ந்தவனை குறிக்கும். வளர்ச்சி கால ஓட்டம் அல்ல, அனுபவ முதிர்ச்சியின் விளைவு. அது வயதின் மூப்பில் மட்டுமல்ல, இதயத்தின் முன் நகர்விலும் தான். உடல் மட்டுமே சுருங்கி விடுகிறது, ஆனால் அதன் சாதனை சிறியதல்ல. அது மரம் பழுப்பது போன்றது. அது அறிவார்ந்த ஆற்றல், உயிரை ஒருவர் கைப்பிடிப்பில் வைத்திருப்பது போல். மூப்பு என்பது வெறுமனே சாவை நெருங்குவதல்ல. மூப்பு என்பது வெறுமனே சாவை நெருங்குவதல்ல. வாழ்வின் ரகசியத்தை நுணுக்கமாக அவதானிப்பதும் தான் முதியோர்
அடர்ந்த காட்டினூடு பாதைகள் சமைத்த துணிச்சல் மிக்கவர்கள். வலிய சம்சார சாகரத்தில் உணர்ச்சிகளின் சாறுவடிய வாழ்க்கை அரங்கில் தாய், தந்தை, பாட்டன், குரு ஆகிய வேடங்களை ஏற்றவர்கள். இன்று முதியோர் பற்றி சிறிது நேரம் சிந்திப்போம். மங்கி போன எங்கள் வாழ்வில் ஒரு பிரகாசமான ஒளிக்கீட்டு உழைக்கிறதா பார்த்து. இது ஒரு தெலுங்கு கவிஞர் கோவிந்த். நான் இந்த கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு காரணம், நீங்கள் எந்த ஒரு சிறு மொழியை எவ்வாறு இந்த மொழியை பயன்படுத்தி உங்களுக்குள் ஒரு வழியை உருவாக்க முடியும் என்பதற்கான உதாரணம். உங்களுக்கு வருகின்ற எண்ணங்களை, சிந்தனைகளை, உங்களுடைய முக்கியமாக நான் சொல்வது உங்களுடைய நெருக்கங்கள் அல்லது மனதுக்குள் ஒரு இடப்பற்றாக்குறையை ஏற்படுத்தி விடாது. மனதுக்குள் வழிகளை உருவாக்கும். மனதில் எதையும் சுமந்து கொண்டு தேவை. அதுதான் அந்த வழி. இந்த சில மிகவும் தீவிரமாக இருக்கும், கவலையாக இருக்கும். ஆனால் அவற்றை இவ்வாறு இறக்கி வைப்பது. நான் 92ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் கல்விகளை படித்துக் கொண்டிருந்த போது அங்கிருந்த சூழல், நீங்கள் அப்போது பிறந்தே இருக்க மாட்டீர்கள். அந்த சூழலை மிக நெருக்கமான சூழல், மிக நெருக்குதலான சூழல், மனதுக்குள் மிகவும் ஒரு கடுமையான நாட்கள். அதை ஒரு கவிதையினோடு இலகுபடுத்தி ஒரு வெளியை ஏற்படுத்தி அந்த கவிதை இப்படித்தான். காலையில் கால்கடுக்க காத்திருந்தோம் பூப்பன் கடை மாவுக்காய், மதியம் குழந்தை பாழ்மாக்காய், மாலை மண்ணெண்ணெய்க்காய் தொடர்ந்து கருத்து. வழமை போலவே சூப்பர்சோனிக்கும் ஜாமாச்சட்டியும் வந்து போக புல்லும் புழுதியும் நினைந்து போச்சு. மாலையில் ஹெலிகாப்டர் ஒன்று நோட்டீஸ் போட்டு புகாராயனோ இன்னும் வந்த பாடாயில்லை. கப்பலும் கடிதமும் நாளைதான் வருமா. இலங்கை இந்தியா, கொழும்பு சர்வதேசம், வெரிதாஸ், உள்ளூர் குரல், வெளியூர் ஓசை, சைக்கிள் டைனமோ சுழற்றி எல்லா செய்தியும் கூடி கேட்டான். ஜாம் போர்ட்டல் விளக்கில் டயரியும் எழுதி படுக்கை தட்டி மெல்லச் செறிய நள்ளிரவு சொல்லும் கல்வி ஒன்று. ஒரு நொடி இரவும் நிசப்தம் படரனு கடலை கடந்து நினைவு மறுநொடிக்குள்ளேய செல்களுக்கு கூடி செல்லும். நாளைய விடிகளில் நாங்கள் மீண்டும் வரிசையில் நிற்போம். சபப்பட்டு இது ஒரு மிகப்பெரிய இறக்கம். மனதுக்கு இருந்து ஒரு இறக்கம், ஒரு ஒளி ஒன்று ஏற்பட்டது. நீங்கள் உங்கள் வாழ்வில் எதிர்கொள்கின்ற ஒரு விடயத்தை அல்லது உங்கள் எதிரே வருகின்ற ஒன்றை திரும்பு கொள்ளுங்கள். அதை அப்படி இறக்கி அதற்கு உங்களுடைய மொழியை பயன்படுத்த. இதே போல இன்னொன்றை சொல்லலாம். 2002ஆம் ஆண்டு இந்த இலங்கையில் ஒரு சமாதான ஒப்பந்தம் வந்து எழுதப்பட்டது. அந்த சமாதான ஒப்பந்தம் எழுதப்பட்ட போது வடக்கும் தெற்குமான பாதைகள் திறக்கப்பட்டு எல்லோரும் நானும் போய் சில நாட்கள் அங்க சென்று திரும்பி வருகின்ற போது அந்த மனதில் வந்த எண்ணம் 2002ஆம் ஆண்டு அமைதி தென்றல் ஆடி ஆடி வருகிறது. அன்னை பூமியை தேடி வருகிறது. கொடிய போறது ஓய்வு பெறுகிறது. குதூகலம் வந்து குடிபுவப்பு. குங்குகள் கிண்டிய முற்றத்து குழிகளில் குஞ்சு நிலவுகள் குதித்து மகிழ்வு. செல்லுகள் கூவி விடிந்த பொழுதுகள் செல்ல குயில்கள் பாடி புலருது. செந்நீர் வேர்வை கண்ணீர் சிந்தி விடியலை அழைத்த மனிதரை நினைக்கிறோம். தொலைந்த முகங்கள், கலைந்த கனவுகள், நெஞ்சினை அடைக்க புலிகளை நினைக்கிறோம். மொழியை பயன்படுத்துங்கள். உங்களுடைய உணர்வுகளை இறக்கி வையுங்கள். உங்களுக்குள் வழிகளை ஏற்படுத்துங்கள்.
புதிய விடயங்களை வாசியுங்கள், புதிய விடயங்களை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கான ஜன்னல்களும் கதவுகளும் திறந்தே. இந்த நேரத்தில் இன்னொரு கவிதை வந்து, இது திருமாவளவன் கனடாவில் இருக்கிறது. அவர் இந்த நட்புலகு பற்றி எழுதுகிறார். நண்பர்கள் எவ்வாறு எங்களை பார்க்கிறார்கள் என்பது பற்றி எழுதுகிறார். அதாவது உங்களுடைய இயல்பான எந்த விடயத்தையும் கூட இறக்கி வைக்கலாம் என்பதற்கு இந்த கவிதை ஒரு நல்ல உதாரணம். பாருங்கள். உச்சி வலிக்க உதட்டுக்கு கீழே சிறிதாய் குட்டி தாடி விட்டேன், சேரன் என்ற நினைப்போ என்றான் ஒருவன். சரிதான் போடாந்தபடி தாடையிலே தாடி சற்று படர விட்டேன், அச்சொட்டாய் ஜெயபாலன் போலவே இருக்கின்றாய் என்றான் இன்னொருவன். இது திருமாவளவனுடைய நண்பர்கள் வட்டத்திலிருந்து வந்த எண்ணங்களை திருமாவளவன் எவ்வாறு இறக்கி வைக்கின்றார் என்று பாருங்கள். உச்சி வலிக்க உதட்டுக்கு கீழே சிறிதாய் குட்டி தாடி விட்டேன், சேரன் என்ற நினைப்போ என்றான் ஒருவன். சரிதான் போடாந்தபடி தாடையிலே தாடி சற்று படர விட்டேன், அச்சொட்டாய் ஜெயபாலன் போலவே இருக்கிறாய் என்றான் இன்னொருவன். அழலேற காட்டு புதர் போல அதன் பாட்டில் வளர விட்டேன், திடீரென ஒருவன் தேவதவன் சாயல் தெரிகிறது என்றான். இன்னும் வளர்ந்தால் அசலில் விக்ரமாதித்யன் நம்பி என்பார்களோ? வியப்பாய் இருக்கிறது என்னை சூழ்ந்த நட்புலகு, மூஞ்சியிலே முளைத்த 4 நிறை மயிரை கூட எனதென கொள்ளா உலகில் வேறு எதை பாட. திருமாவளவனுடைய மனக்குறை என்னவென்றால், அவருக்கு ஒரு சின்ன தாடி ஒன்று விட்டாராம். இல்லை பார்த்து சேரன் என்று நினைக்கிறியோ என்று இருக்கிறேன் என்பது. பிறகு ஒரு பெரிய தாடியா வளர்த்தாரம், கொஞ்சம் ஜெயபாலன் மாதிரியே இருக்க. பிறகு கண்டபாட்டில் வளர விட்ட தாடிய, அப்ப தேவதவன் சாயல். மூஞ்சியிலே முளைத்த 4 மயிரை கூட எனதென கொள்ளாத உலகில் வேறு எதை பாட. இந்த அனுபவங்கள் உங்களுக்குள், உங்களுடைய நண்பர்கள், உங்களோட பாய்ந்து உங்களோட பழகுகின்ற நண்பர்கள் ஏதாவது சொல்வார்கள். அதற்கு கூட நீங்கள் கவிதையாக அல்ல ஒரு படைப்பாக இறக்கினால் அது இறக்கி முடியும். கோபம் பெறாமல் இறக்கி வைக்கும். நாங்கள் கோபப்பட்டு எதையும் சாதிக்க போவதில்லை, இதை எழுதி வைத்து விட்டு இருக்கலாம். திருமாவளவனுடைய இன்னொரு கவிதை மிக முக்கியமான ஒரு கவிதை. இந்த கவிதை வாழ்க்கையில் மீண்டெழுதல் எவ்வாறு நிகழும் அல்ல நிகழ்த்த முடியும் என்பதற்கான ஒரு திருமாவளவனுடைய கவிதை. கால கொடும்பதி கொட்டி நிமிர்கிறது மின்னல் பெருமழை, துளித்தெழுகிற காற்றுக்கு ஒரு கிளையை காவு கொடுத்து விட்டு நிற்கிறது உச்சத்து மரம். கிளையோடு போயின குருவிகள் குடியிருந்த சிறுகூடும் இறகரும்பாய் கீழ்படும். என் தலை சுற்றி கூற குரல் எழுப்பி குருவி இரண்டும் வட்டமிட்டு கதறி தீர்க்க ஆழ குழி தோண்டி குஞ்சு பிணங்களின் கருமம் முடிக்கிறேன். கடும் துயர் சூழ அன்றிலிருந்து போனவைதாம் மீளவே இல்லை. உயிர் பறந்து வெறும் பாலையாய் கழிந்தது 3 இளவேணி காலம். இன்று காலையில் என் குருவியின் தீச்சொலியில் திடுக்கிட்டு ஒழித்தேன். ஒரு கணம் தலை சரிந்து விழி நிமித்தி சிநேகமாய் குரல் வந்து அழகில் புள்ளிதழ் ஒன்றை சுமந்தபடி கூடிணைக்க செல்கிறது மறு கிளைக்கு மறுநாள். இந்த இழப்புகளில் இருந்து எவ்வாறு இந்த குருவிகள் விடுபடுகின்றன. இந்த இயற்கை அந்த இழப்புகளை கடந்து செல்வதற்கான மனநிலையை எங்களுக்கு தருகிறது. நாங்கள் செய்ய வேண்டியது இந்த மொழியை பயன்படுத்தி மாணவர்கள்
உங்களுடைய இறுக்கங்களை இறக்கி வையுங்கள். இறக்கி வைப்பதற்கூடாக உங்கள் மனதில் ஒரு வெளியை ஏற்படுத்துங்கள். உள்வாங்கிக் கொள்வதற்கு கதவுகளும் ஜன்னல்களும் எப்போதும் திறந்தே. இது இன்னொரு கவிதை, அதுவும் திருமாவளவனுடையதான். பின் மாலை முற்றத்து மேபிள் மரத்தின் கீழ் குந்தியிருக்கிறேன். நேற்று சொரிந்த பெருமழையின் தடம் துளியமில்லை. சூரியப்பட்டை தன் மாறாப்பை அவிழ்த்து வீசிவிட்டு போகிறாள் உயிருக்கு. வான்வெளி அடங்கிலும் விரிந்து படர்ந்து மெல்ல இறங்கி மரங்களின் மீது படுகிறது. கண் தொடுமிடமெல்லாம் அந்தி சிவப்பு. மாலை அழகு, மாய அழகு, மனது மயக்கும் அழகு. நான் மருகி கிடக்கிறேன். கவிழ்ந்து கிடக்கிறது மதுக்கிண்ணம். இனி காலம் உறங்கிவிடும். 4 மாத நெடுந்தூக்கம். ஒரு அகதிக்கேது உறக்கம். உதிரும் வரையிலும் உழல்வதே வாழ்வு. சிறு வண்ணத்து பூச்சி என மரத்திலிருந்து அவிழ்ந்து என் உடல் தழுவி மடியில் விழுகிறது முட்டி பழுத்த இலை. இப்போ என் மனம் அவாகுவதெல்லாம் எப்போ நான் அவிழ்வது? வீழ இம்மண்ணில் மரமாய் குளிப்பது. எப்போது நான் அவிழ்வது? மீண்டும் மண்ணில் மரமாய் குளிப்பது. இந்த நம்பிக்கையை வளர்த்துக் கொண்டோமானால் வாழ்க்கை மகிழ்ச்சியாக சந்தோஷம். வாழ்வில் மகிழ்வு கூடாகத்தான் நாங்கள் கண்டடைய முடியும். எங்களுடைய இந்த ரகுமான் சொல்லுகின்ற அந்த உலகை வெல்லுதல் என்பது அதுதான். உலகை வெல்லுதல் என்பது மகிழ்ச்சியாக வாழுதல் செய்தல் தான் உலகை வெல்லுதல். அப்ப இந்த உலகை வெல்லுதலுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மனத்தை வெளியாகுங்கள். அதற்கு இந்த மொழியை பயன்படுத்தும். ஒரு நண்பரின் புதல்வர் ஒருவர் உண்மையில் தனது இந்த கல்வி, உயர்கல்வி வாய்ப்பு இழக்கப்பட்டது ஒரு துயரோடு அவரோடு சேர்ந்து நான் கதைத்த போது அந்த துயர் என்னையும் சொல்லிக் கொண்டேன். அப்போது நான் எழுதி அவரிடம் கொடுத்த கவிதை, வசந்த காலமும் வறண்ட காலமாய் உருண்டு போகும் மனிதர்களாய் நாமே. துயரமையில் தோய்ந்த ஆண்டொன்று புலியோரத்தில் விழுந்த துளிகளில் அமர்ந்து போகிறது. நல்லதொரு மனிதனாய் நாளை நீ. குறி வைக்கிறது பார்வை, காத்திருக்கிறது பாதை. காத்திருக்கும் கால்களை வழிநடத்த தயாராகும் மனதை தடவிக்கொடு. தடைகள் 1000 இடையினில் வரினும் தயங்காது அகற்றறிந்து நடைபோடு. முதலில் இலட்சியம், அடுத்தவைதான். பொறுத்திரு, பொறுமையாய் பொறுத்திரு. துயரும் பொழுதுகளில் துணைக்களை இறைவனை. வளவுக்குள் வரும் வண்ணத்து பூச்சி செம்பகத்தோடு ஒருமுறை பேசிப்பார். இலேசாகிவிடும் இதயம். நீலவானையும் நீந்து வரும் வெண்முகிலையும் நேசி. காலாட்டும் தென்றலை காலாட்டி நீ பாடு செம்மாங்கு. முற்றத்து நிலவில் மூச்சு கிணற மூழ்கி எழுந்து நம்பிக்கையோடு காத்திரு. நாளைய விடியலில் உனக்காயும் ஒரு சேவல் கூடும். எல்லாம் முடிந்ததென்று எட்டி துயருக்கு இந்த பொழுதையும் நாங்கள் வீணடித்தல் வேண்டுமா? நாங்கள் நாளைய பொழுதையும் நாளைக்கு மறுநாள் வருகின்ற பொழுதையும் கூட வாழத்தான் சொல்கிறோம். வாழுதல் செய்யத்தான். அந்த நம்பிக்கைகளை உருவாக்கி கொண்டு பயணிப்பது மிக முக்கியமானது. ஒரு நண்பருடைய மரணம் கவிஞர் புகுவானை எவ்வாறு பாதித்தது, அதிலிருந்து அவர் எவ்வாறு மீளுகிறார்
என்பதற்கு ஒரு கவிதை, நுகுமானுடைய கவிதை. அழகிய கனவு கலைந்து கரைந்தது, காலையின் அந்த துயரினை உணர்ந்தேன். இளகிய உணர்வுகள் உறைந்து குளிர்ந்தன, வாழ்க்கை ஒன்று முடிந்ததை அறிந்தேன். சில சில நாட்களில் சில சில நிமிடம் கதை பரிமாறி தோழமை பூண்ட நிகழ்வுகள், பாபுஜி எதிரே கூலா நிழல். புன்னகை சிந்திய பொழுதுகள், அன்பின் குளிர்ச்சியை கைகளால் உணர்த்தும் உனது தழுவல்கள், என்றுமே இவைகள் திரும்பவும் நிகழா. எனது பாதையில் எதிர்படா வண்ணம் மரணம் உன்னை வழிமறைத்தது. இளகிய உணர்வுகள் உறைந்து குளிர்ந்தன, உனது வாழ்க்கை முடிந்ததை அறிந்தேன். அழகிய கனவு கலைந்து கரைந்தது, காலையில் அந்த துயரினை உணர்ந்தேன். ஆயினும் என்ன, தோழமை உனது பெயரிலே உள்ளது. எனது பாதையில் எதிர்படா வண்ணம் மரணம் உன்னை வழிமறித்தாலும், எனது பாதையில் எதிர்படும் வண்ணம் நினைவுகள் உன்னை உயிர் படைக்குமே. இதையும் கடந்து செல்லுங்கள். உங்களுக்கு உங்கள் மனங்களில் வழிகளை ஏற்படுத்துங்கள். நெருக்குதலிலிருந்து விடுபடுங்கள். நீங்கள் நினைப்பதை, பார்ப்பதை, உங்களுக்கு தோன்றுவதை ஒரு படைப்பாக்குங்கள். இந்த மொழிக்கு இருக்கின்ற சிறப்பு அல்லது பெருமை என்னவென்றால், நீங்க படைக்கின்ற விடயத்தால் நீங்கள் தெளிவடைகிறீர்கள். நீங்கள் படைத்ததை வாசிப்பதால் அல்லது அந்த படைப்புக்குள் ஒருவர் இறங்குவதால் அவர் தெளிவடைகிறார். இது உங்களுடைய மொழியின் ஒரு சிறப்பு. இந்த மொழியை பயன்படுத்துங்கள். உலகம் கொஞ்சம் உன் தமிழ் என் தமிழ். நாங்கள் எங்கள் வாடுதலை சரியாக செய்வோம். அதுதான் உண்மையில் இந்த உலகை வெல்லுகின்ற வழிமுறை. நன்றி, வணக்கம். உலகம் கொஞ்சம் தமிழ் உன் தமிழ் என் தமிழ் என்ற அந்த தலைப்பினுடைய கருப்பொருள் அவருடைய உரையிலிருந்து மிக தெளிவாக எம் அனைவருக்கும் கிடைத்திருக்கும் என நினைக்கின்றேன். தமிழ் மொழியினை நாங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை, எப்படியெல்லாம் பயன்படுத்த முடியும் என்பதையும் மிக தெளிவாக பல்வேறுபட்ட கவிதையினூடாக ஒவ்வொரு கவிஞர்களும் பயன்படுத்திய விதத்தை, தங்களுடைய உள்ள கிடக்கையினுடைய வெளிப்பாடுகளை அந்த தமிழினூடாக கவிதையினூடாக வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதே போன்று எம்முடைய உள்ளத்தையும் சுத்தப்படுத்துகின்ற விதத்தில் அந்த தமிழ் எங்கள் ஒவ்வொருடைய தமிழ், அதை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு துணியிலே மிக தெளிவாக இந்த மன்றத்தில் உங்கள் அத்தனை பேருக்கும் விருந்தாய் மிகச் சிறப்பாய் உரையாற்றி சென்றிருந்தார் கவிஞர் சடாகோபன் அவர்களுக்கு இதுவழியில் எம்முடைய நிர்வாக குழு சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் நல்வாழ்த்துக்களையும் அவருக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம்.